அவனை எந்த வகையுமே வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிஸ்னஸுமே அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதே தெரியல இந்த வீடியோ மூலியமா. ஹாய் ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இன்னொரு லாங்குவேஜ் சந்திக்க மிக மகிழ்ச்சி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே டிடிஎஃப் பர்சன் வீடியோ பார்த்து தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் டிடிஎஃப் பர்சனுக்கு சப்போர்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ டிடிஎஃப் பர்சனோட ஹேட்டர்ஸ் ஆச்சுருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்கப்பா, ஓகேவா? ஏன் டிடிஎஃப் பர்சன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த வீடியோவில் சொன்னது போலயே வச்சுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது பண்ண விட மாட்டாங்க, யூடியூப் சேனல் பண்ண விட மாட்டாங்க, லைக் ஓட்ட விட மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் செத்து போயிட்டேன். அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு இது பண்ணுறது, அதே போல் இந்த கஞ்சா கடத்துறது, அது டிடிஎஃப் பிக்ஷாப்பில் ஒரு ஏத்தோன்னு இருந்துச்சு தெரியுமா? ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரில. ஸோ அதெல்லாம் கான்செப்டே இல்லாமல் ஒரு கேஸ் போடுற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா போகும்போது ஒரு ஃபோன் பேசினது தப்பா, இல்லை ஒரு கிலோ கஞ்சா வச்சிருந்தது தப்பா? அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ வந்து பண்ண சென்னையில் வந்து சின்ன குழந்தைங்களை வச்சு ப்ராஸ்டிடியூஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ண விட மாட்டாங்க, யூடியூப் சேனல் பண்ண விட மாட்டாங்க, லைக் ஓட்ட விட மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் செத்து போயிட்டேன். யூடியூப்லாம் வளர்றான். ஸோ அவனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்த வகையுமே வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிஸ்னஸுமே அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதே தெரியல இந்த வீடியோ மூலியமா. எனக்கு எப்படி இருந்தாலும் டிடிஎஃப் பர்சனை பிடிக்கும், நான் சப்போர்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன், ஏன் டிடிஎஃப் பர்சனை உங்களுக்கு பிடிக்கல? அதை மட்டும் கமெண்ட் போய் சொல்லிட்டு போங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒன்னே ஒன்று தான், அவனோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காது. ஸோ ரெண்டாவது ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் காமன் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட ஓவர் சீன், இன்னொன்று ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிங்க, ஓகேவா? இதாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே டிடிஎஃப் பர்சன் இதனால தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாவம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபெயின்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு செத்து போட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் கேட்டிருக்காரு. எதுவுமே பிடிங்கிட்டு அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் செத்து போயிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு வளரவே கூடாதாடா அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படிலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் செக்ஷன் போய் சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்ட்ஸு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.